தேவநாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நாம் வாசித்த சங்கீத பகுதியிலே 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். ஆமென். இந்த வசனத்தில் பாருங்கள், என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. நம் இருதயம் நமக்குள் சோர்ந்து போகிற காரியத்தை குறித்து இந்த நாளில் பார்க்க போகிறோம். தேவன் இந்த வசனத்தின் மூலம் நம்மோடு இடைபடும்படியாக நாம் யாவரும் தலைவணங்கி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடும் சமத்தில் வருகிற தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா உடைய வேத வசனத்தினால் ஆண்டவரே அப்பா எங்களை திருப்தியாக்குங்க. ஆத்தும மன்னாவினால் ஆண்டவரே எங்களை திருப்தியாக்குங்க தகப்பனே. ஆண்டவரே உடைய வேத வசனமாகிய விதையானது விழத்தக்க நல்ல நிலமாக எங்கள் இருதயத்தை நீர் மாற்றுங்க தகப்பனே. வீணான சிந்தனைகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே, தடைகளை நீக்கப்படுங்க, சத்துரு உட்புகாதவாறு நீர் காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே சிதறல்களை நீர் எடுத்து போடுங்க ராஜா. எல்லாருடைய இருதயத்தை நீர் ஒருமுகப்படுத்துங்க, நீர் பேசுங்க தகப்பனே. உங்களுடைய ஆளுகை எங்களோடு காணப்பட்டுடும். நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் நமக்கு நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவநாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த சங்கீதத்தை எழுதினவர் தாவீதின் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இந்த தாவீது தேவனுக்கு ரொம்ப ஏற்ற பிரியமான மனுஷனாக இருந்தார். இந்த தாவீதை ஆண்டவர் பல விதங்களில் கொஞ்சம் சோர்வுக்குள்ளாக்குறாரு. அதாவது இந்த சோர்வுன்னு வருது பாருங்களேன், இந்த சோர்வு சாத்தானும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சோர்வை உண்டாக்குவான், கர்த்தரும் சோர்வு அனுமதிக்கிறார். அது கர்த்தர் சோர்வு அனுமதிக்கிறதுனா, இப்போ ஒரு காரியத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோங்க, இப்போ ஒரு மிலிட்ரி மன்களை என்ன பண்ணுறாங்க, அதுக்காக ஆயத்தப்படுத்துகிறாங்க, அதுக்காக பயிற்சி கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி சமயத்தில் என்ன ஆகிடுவாங்களா, அவங்க பயிற்சி முடிஞ்சு ரூமில் பொத்துன்னு விழுவாங்களா. அந்த அளவுக்கு ஒரு சோர்வு வந்துடும். அவர் பெரிய காரியத்துக்காக அவங்கள திடப்படுத்துறதுக்காக ட்ரைனிங் கொடுக்கறதே என்ன பண்ணுமா, சோர்வை கொண்டுட்டு வருமா. அதுபோல் 2 விதத்தில் நமக்கு சோர்வு வருது. கர்த்தர் நமக்கு ஒரு சோர்வை அனுமதிக்கிறாரு. அது எல்லாருக்கும் அல்ல, குறிப்பிட்ட ஒரு மனுஷர்களுக்கு சாத்தானும் நம்மளுக்குள்ள சோர்வை கொடுக்குறான். அந்த சோர்வு வருகிற நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம எப்படி அந்த சோர்வை நீக்கி நம்ம தைரியமாக ஆண்டவர்களை வேலை பண்ணுங்கிறத நம்ம நல்லா பார்க்கலாம். ஆனால் சாத்தான் சோர்வை கொண்டு வருது டைரெக்டாக கொண்டு வர மாட்டான், மனுஷங்க மூலமாக நமக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு சோர்வை கொண்டு வரும். அதை பற்றி சில வசனங்களை நம்ம தியானிக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 39:10 வசனம். என்னிலிருந்து உம்முடைய வாதை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன். ஆமென். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், என்னிலிருந்து உமது வாதை எடுத்து போடும், உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போவேன். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்கிறதுனால என்ன பண்ணுறாரு, நம்மளே தண்டிக்கிறாரு, சிட்சிக்கிறாரு, அவர் கரத்தினால் அடிக்கிறாரு. இந்த அடிகளினால என்ன வரும், நமக்கு சோர்வு வரும். இது தேவன் மூலமாக வர்ற சோர்வு. ஆனால் அவர் கரத்தினால் அடிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், சோர்ந்து போயிடாமல் எதை செய்ய சொல்லி நம்மளை சிரிச்சிக்கிறாரோ, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சிரிச்சிக்கிறாரோ அந்த காரியத்தை செய்யாமல் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்யணும். அப்போ நம்ம அந்த சோர்வுக்குள்ளிருந்து விழுந்து போகாமல் மீண்டு வர்றதுக்கு தேவன் நமக்கு பலனை தருவார். உமது கரத்தின் அடிகளால் சோர்ந்து போகிறார். ஆனால் கரத்தோட அடிகள் பயங்கரமாக இருக்கும். தாவீது சொல்கிறாரு, நான் அவமாய் போகாதபடிக்கு உமது கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டி. நம்ம எந்த ஒரு அக்கிரமமான பாவமான காரியம் செய்து விட்டாலும் உடனே என்ன பண்ணணும், அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பும் உண்டு, ஆனாலும் அதை கேட்ட சிற்றை தண்டனை உண்டு. அந்த தண்டனைனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. சில நேரத்தில் தண்டனை சின்னதாக இருக்கும், சில நேரத்தில் பெருசாக இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். ஆகையினால ஆண்டவர் என்னை தண்டிச்சிட்டாரே, நான் இப்படி ஒரு காரியத்தில் விழுந்துட்டேனே, இது எனக்கு கஷ்டமாக இருக்குதே, நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டு விலகிடக்கூடாது. அவரோட கருத்தின் அடிகளால் சோர்ந்து போனேன்னு சங்கீதக்காரர் சொல்கிறது. அவர் அந்த நேரத்தில் தாங்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும். ஆனாலும் என்ன பண்ணுற, இப்போ பெற்றோர் எப்படி பிள்ளைங்க தப்பு பண்ணால் கண்டிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அழுதுகிட்டே இருக்குன்னு விட்டுறாங்களா, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, தூக்கி எப்படி கொஞ்சிறாங்களோ அதே போல் ஆண்டவர் அவர் கழுத்தின் அடிகளால் அடிக்கிறதுக்கு அப்புறமும் என்ன பண்ண, அடித்ததுக்கப்புறம் அவர் நம்மளே தூக்கி நம்மளை பயன்படுத்துறதுக்கு தான் அந்த காரியத்தை செய்கிறாரு. ஆகையினால அது நிமித்தம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போய் தேவனுடைய காரியத்தில் முன்னேற்பாடாக நம்ம ஆண்டவர் காரியத்தை முன்னிறுத்தி செய்கிறதில் விழுந்து போயிடக்கூடாது. அநேகர் சில காரியங்களை கருத்தின் அடிகளில் நம்ம விழுந்துட்டா என்ன ஆயிடுறோம், சோர்ந்து போய் ஆண்டவர் காரியங்களில் ஈடுபடாமல் போயிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தில் ஈடுபடுற அளவுக்கு நம்ம திரும்ப ட்ரெயினப் ஆகிக்கிட்டு அவரோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சு ஓட வேண்டும். அப்பொழுது தேவ பலத்தினால நம்ம தேவன் இடை கட்டுவார். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். எபிரேயர் 12:5-6.
எபிரேயர் 12ஆம் அதிகாரம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கொள்கிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை அறிந்தீர்கள். ஆமென். கர்த்தர் நம்ம இடத்துல அன்பு கூறுறதுனால தான் சிட்சிக்கிறாருன்னு நம்ம நினைக்கணும். அப்படி கர்த்தர் நம்மளை நேசிக்கிறதுனால தான் நம்ம சிட்சிக்கிறான்னு நினச்சோம்னா நம்ம என்ன ஆக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். ஆனால் உலகத்தில் சில காரியங்கள் நெகட்டிவாக நடந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவான், சோர்ந்து போயிடுவான். ஆண்டவர் பிள்ளைங்க ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் தான் என்னை நடத்துகிறாரு, கர்த்தர் தான் சிட்சிக்கிறாரு, கர்த்தர் தான் அதை செய்கிறாருன்னு நம்புகிறப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டோம். இந்த 5ஆம் வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. சில நேரத்தில் பிள்ளைகள் நம்ம கடிந்து கொள்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, சோர்ந்து போய் ஓரமாக உட்காந்துருவாங்க. சரி, எதற்காக செஞ்சாங்க அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அது மாதிரி நாம் இல்லாமல் எதற்காக அந்த காரியம் வந்துச்சு, எதற்காக ஆண்டவர் சிட்சிக்கிறாருன்னு அந்த நேரத்தில் சோர்ந்து போகாமல் நம்ம என்ன பண்ணணும், பலப்படணும். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினதுன்னு வசனம் சொல்லுது. அப்போ சோர்ந்து போயிட்டோம்னா இன்னும் குறுகி போய் கர்த்தருக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் குறித்து ஒரு பெரிய திட்டம், தீர்மானம், ஒரு செயல்பாடு வச்சுருப்பார். அதை செய்யறதுக்கு ஆண்டவர் நம்மளே பயன்படுத்துவார். ஆனால் அதை செய்யக்கூடாதபடிக்கு இந்த மனசுருவை கொண்டு வருது சத்ரு அந்த மனசுருவை கொண்டு வரக்கூடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், விழித்திருந்து அந்த நேரத்தில் ஜெபித்து ஆண்டவருக்காக அந்த காரியத்தை செய்யறதுக்காக நம்ம முன் எழும்பும் போது அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம விழுந்து போகாதபடிக்கு தேவன் பாதுகாத்து கொள்வார். மேலும் மேலும் இந்த சோறுக்குள்ளார ஆகாதபடிக்கு கர்த்தர் நம்மளே திரும்ப எடுத்து பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட காரியத்துக்காக நம்ம ஒப்பு கொடுத்து அறிக்கிட்டு ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணுறப்ப நிச்சயமாக ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்காக செய்வார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 65வது வசனம். உபாகமம் 28:65. அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். கர்த்தர் ஆண்டவர் பிள்ளைகளை வழி நடத்திட்டு போகிறப்ப, நீங்கள் உங்களுக்குன்னு சுதந்திரிக்கப்பட்ட தேசத்துக்கு போனப்போ நீங்கள் மற்ற ஜாதிகளோட என்ன பண்ணாதீங்க, கலவாதீங்கன்னு சொல்கிறாரு. திரும்ப அந்த மற்ற ஜாதிகளோட மற்ற மனுஷங்களோட கலந்துருந்தா என்ன பண்ண, ஏன்னா அந்த ஜனங்களுக்குள்ளார ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், சோர்வு அனுப்புவாராம். இந்த இடத்துலையும் கர்த்தர் அனுப்புகிற சோர்வை தான் நம்ம பார்க்குறோம். அங்கே உனக்கு தங்கி தரிக்க இடமும் இராது, அங்கே கர்த்தர் உனக்கு தத்தளிக்கிற இருதயத்தையும் சோர்ந்து போகிற கண்களையும் மன சஞ்சலத்தையும் கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகள் எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். அது இருக்கிறத விட்டுட்டு அல்லது கர்த்தருடைய சித்தத்தை விட்டுட்டு கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறா அவருடைய வசனத்துக்கு மாறான இடத்துக்கு நம்ம போனோம்னா அங்கே நிச்சயமாக நமக்கு என்ன வரும், மன சோர்வு வரும். அந்த இடத்துல சோர்வில் நம்ம விழுந்து போயிடுவோம். ஆகையினால எந்த இடத்துல சோர்வு வருமோ அந்த இடத்துல நம்ம இல்லாமல் ஆண்டோடைய சித்தத்துக்காக எழுந்து புறப்பட்டு கர்த்தருடைய காரியத்தை செய்ய நம்ம பலப்பட்டு வரணும். அப்படி வரும்போது அந்த சோர்வை நம்ம நிச்சயமாக மேற்கொள்ளலாம். கர்த்தர் அந்த நேரத்தில் நமக்கு அந்த காரியத்தை விட்டு வர்றப்ப நிச்சயமாக அவரோட காரியத்தை செய்ய நம்மளை பலப்படுத்துவார். அந்த பலத்தினால நம்ம அநேக காரியங்களை செய்ய தேவன் நமக்கு பயன்படுத்துவார். நம்ம அநேக காரியங்களை செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் நம்மை கொண்டு செய்கிறத நமக்கே அறியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு புதிய உன்னதத்தின் பலத்தினால ஆண்டவர் நம்மளை நிரப்புவார். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். சேனைகளின் தேவனாய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் என்றார். ஆமென். அது முன்னாடி இந்த 4-5 வசனத்தையும் படிச்சிருங்க அதே அதிகாரத்தில். நான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரிய செடியின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். இந்த இடத்துல பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக எழுமுன பெரிய அந்த எளிய தீர்க்கதரிசிக்கு ஒரு சோர்வு வருகிறது. இந்த இடத்துல எதனால் அவருக்கு அந்த சோர்வுதுன்னா, அவர் என்ன பண்ணுறாரு, பாகாலோட தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் வெட்டி போட்டுட்டு அவரோட காரியத்தை செய்கிறப்ப ஏசபேல் என்கிற ஒரு ராணி என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு இந்நேரத்துக்கு உன்னோட தலை உன்கிட்ட இருந்தால் தேவர்கள் எனக்கு அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வார்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதாவது என்னோட பாகால் தீர்க்கதரிசிலாம் கொண்டுட்டில, ஆகினால் நாளைக்கு நான் உன்னை என்ன பண்ணிடுவேன், கொண்டுடுன்னு சொன்னதுனால இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி ஒரு மனுஷனுடைய வார்த்தையினால் என்ன பண்ணிட்டாரு, சோர்ந்து போய், போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்,
என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல அப்படின்னு ஆண்டவர் அவருக்குன்னு வச்ச திட்டம் தீர்மானத்தை எதையும் செயல்படுத்த முடியாமல் அந்த இடத்துல சோர்ந்து போய் என்ன பண்ணுறாரு, தன் ஜீவனையே வெறுக்கிற அளவுக்கு சோர்ந்து போயிறாரு. எப்பேற்பட்ட கர்த்தருடைய பிள்ளைக்கோ தேவ ஊழியர்களுக்கோ தீர்க்கதரிசிகளுக்கும் சோர்வை கொண்டு வரதுக்கு சத்துரு ரொம்ப கங்கணம் கட்டிட்டு தெரிவான். அது யார் மூலமாக? மனுஷங்க மூலமாக தான் தெரிவான். மனுஷங்க மூலமாக அந்த சோர்வை கொண்டுட்டு வருவான். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாள் சோர்ந்து போகக்கூடாது. இந்த இடத்துல அப்பேற்பட்ட பெரிய தீர்க்கதரிசியை சோர்ந்து போயிடறப்ப இப்போ இந்த 10ஆம் வசனத்தை படிப்போம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். ஆமென். இந்த வசனத்தில் பாருங்கள், அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் பிள்ளைங்க நிறைய ஆண்டவருக்காக தானே நான் காரியத்தெல்லாம் செய்கிறேன், ஆண்டவருக்காக இவ்வளோ காரியத்தை செய்கிறேன், ஏன் எனக்கு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு போராட்டம், ஏன் இப்படி ஜீவனுக்கே என் உயிருக்கே பயந்து போகிற அளவுக்கு இந்த போராட்டம் வருதுன்னு நம்ம நிறைய நேரத்தில் கேட்போம். ஏன் நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், ஏன் நான் துன்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம கேட்போம். அதே கேள்வியை தான் இங்கே எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன், பாகால் தீர்க்கதரிசியெல்லாம் கொண்டுட்டாங்க, நான் ஒருவன் மாத்திரம்தான் மீதியாக இருக்கேன்னு சொல்கிறாரு. ஆனால் எப்போதுமே சாத்தானுடைய போராட்டம், யுத்தம், அதில் பிரச்சனை, சோதனை வந்தால் நிச்சயமாக தேவன் அவர்களை கைவிடுகிறதில்லை. அதற்கான முன் ஏற்பாடுகளை ஆண்டவர் நிறைய செய்கிறாரு. அதை அறியாததுனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். ஏன்னா சோர்ந்து போகிற நேரத்தில் தான் ஆண்டவர் நம்ம பலப்படுத்தும்படி சோதனை காலத்துக்கு தப்பு முடியாத ஒரு பலனை ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தருவார். அதை நம்ம அறியாமல் இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல எலியா தீர்க்கதரிசியும் அறியாமல் தான் இருந்தார். ஆகையினால தான் அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அவர் அறியாமல் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு. அது என்ன திட்டம்னு 18ஆம் வசனத்தில் படிக்கலாம். அதே அதிகாரம் 18ஆம் வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முழங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை குத்தம் செய்யாதிருக்கிற வாய்களுடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். ஆமென். எலியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் ஒருவன் மாத்திரம் மீதி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, 7000 பேரை நான் மீதியாக வச்சுருக்கிறேன். ஆண்டவரோட காரியம் அப்படி தான். நம்ம இருக்கிற சூழ்நிலை பார்த்தா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அவருடைய திட்டம் பெருசாக நம்மளை வச்சுருப்பார். ஆகையினால நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, சோர்ந்து போய்டும். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருப்பார். ஆண்டவர் அவரோட பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுவார். வெள்ளம்போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுவாராம், கொடி பிடிப்பாராம். அந்த மாதிரி நமக்கு வாழ்க்கையிலையும் வெள்ளம்போல சத்துரு வர மாதிரி சூழ்நிலை வரும். எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனாலும் அது முடியல. ஆண்டவர் நம்மளை பலப்படுத்தி நம்மை கொண்டு எதெல்லாம் நம்ம கொண்டு செய்யணும்னு சித்தம் வச்சுருந்தாரோ அதை நம்மை கொண்டே தான் செய்வார். என்னால் முடியாது, அவ்வளோதான், நான் சாவப்பறேன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாது. அல்லது இனிமேல் என்னால் ஊழியத்தை செய்ய முடியாது, நான் சாதாரண ஒரு மனுஷனை போல இருக்கிறேன் அப்படின்னு நான் கர்த்தரோட பிள்ளைக்கு சொல்லவே கூடாது. கர்த்தரோட பிள்ளைகள் ஒவ்வொருவரை குறித்தும் ஏதோ ஒரு நோக்கம், திட்டம், தீர்மானம் வச்சுருப்பார். யாராக இருந்தாலும், படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும், சிறு பிள்ளையாக இருந்தாலும் அவங்களை குறித்து நோக்கம், திட்டம் வச்சுருப்பார். அதை நிறைவேற்ற தேவன் பலப்படுத்துவார். இந்த வசனத்தில் கூட பாருங்கள், 6ஆம் வசனத்தை பாருங்கள், படிக்கலாம். அவன் பிடித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குலுக்கி திரும்ப படுத்துக் கொண்டான். அடுத்த வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஆமென். இந்த வசனத்தில் பாருங்கள், எலியா சோர்ந்து போய் இருக்கிறப்ப தேவதூதன் என்ன பண்ணுறாரு, தேவன் அவருக்கு தேவையான காரியங்களை செய்கிறாரு. அப்பத்தையும் தண்ணீரை வைத்து என்ன பண்ண பலப்படுத்துகிறாரு சரீரத்தை. இப்போ நம்ம சரீரம் பலவீனமாக இருந்தால் என்ன பண்ணுவோம், சரீரம் சோர்வாக இருந்தாக்கா டாக்டர்கிட்ட போய் சோர்வாக இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவார், அதுக்குரிய சத்தான டானிக்கை தருவார். நம்ம உட்கொண்ட ஆகாரம் இப்படி இருக்கணும், கீரைகள் பழங்களை சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். அதெல்லாம் செய்கிறப்ப என்ன ஆகிடும், சரீரம் புஷ்டி ஆகிடும். அதே போல் நம்ம ஆத்மாவுக்கு தேவையான இப்போ எப்படி சரீரத்துக்கு அப்பத்தினால சாப்பாட்டினால மனுஷன் திருப்தி ஆகி சோர்வு நீங்கி புத்து பெறானோ, அதே போல் நம்முடைய ஆத்மா சோர்ந்து போயிருக்கல என்ன பண்ணும், கர்த்தருடைய வார்த்தை இப்போ எப்படி தேவதூதன் தட்டி எழுப்பி சாப்பிட்டு சொல்கிறாரோ அதே போல் நம்ம சோர்ந்து போயிருக்கிறப்ப என்ன பண்ணணும், கர்த்தருடைய சமூகத்தில் போய் உட்காரணும். ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் இப்படி இருக்கேன், இந்த சோர்வான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு தேவ சமூகத்தில் நீங்கள் உட்காரப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார், அழகாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து உங்களை பயன்படுத்துவார், கொடுத்து உங்களை சொல்லுவார். சொல்லி எந்த காரியத்தை செய்யணுமோ அந்த செய்ய வைக்க ஒரு பலனை தருவார். இது இப்போ எப்படி நான் ஒருத்தன் தான் மீதியாக இருக்கேன்னு எலியா நினைக்கிறப்ப 7000 பேர் வச்சுருக்கேன்னு சொன்னாரோ அந்த மாதிரி காரியங்களை, ரகசியங்களை ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். தேவ சமூகத்தில் உட்காரணும், ஜெபத்தில், வேத வாசிப்பில், வேத தியானத்தில் உட்காரணும். உட்காரும்போது அந்த சோர்வு இருந்து திரும்ப மீண்டு வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். எப்படி அப்பமும் தண்ணீரும் பலப்படுத்துச்சோ எலியாவை, அதே போல் கர்த்தர் நம்மளே ஆத்மாவில் பலப்படுத்துவார். ஆத்ம உணவு வேத வசனம் தான். அந்த வசனத்தினால பலப்பட்டு அதில் இந்த 7ஆம் வசனத்தில் பாருங்கள், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார்.
இன்னும் எவ்வளவோ இருக்குது, இதிலே இப்பயே சோர்ந்துட்டா எப்படி, இன்னும் நிறைய காரியங்கள் ஆண்டவர் செய்ய உன்னை வச்சு தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் நாமளும் நம்மளை வச்சு அந்த சோர்வில் இதோடு முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறப்ப நீங்கள் அதை நினைக்கக்கூடாது, மனுஷனோட வார்த்தையை நினைக்கக்கூடாது, இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பார்க்கக்கூடாது, ஆண்டவரோட திட்டத்தை அவரோட வசனத்தை தான் பார்க்கணும். அப்போ அவரோட திட்டம் பிளான் இன்னும் வெகு தூரம் என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குது அதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார். அப்போ உங்களுக்குள்ளே ஒரு பலன் கிடைக்கும். என்னெல்லாம் வச்சு இதெல்லாம் செய்ய போகிறாரு, அப்போ என்னோடய வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போகிறதில்ல, நான் இதோடு அமுங்கி போகிறதில்ல, நான் ஆண்டவருக்காக செய்வேங்கிற ஒரு பலன் உங்களுக்குள்ளே வரும். ஆண்டவர் அந்த பலத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைந்ததில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் அடைந்து போகிறதில்லை. ஆமென். இந்த இடத்துல பார்த்தீங்களா, கர்த்தருடைய பிள்ளைகள் அவரோட ஊழியக்காரங்கள் பவுல் அப்போஸ்தலர் வாழ்க்கையில் என்ன பண்ணாங்க, எந்த பக்கம் எல்லா பக்கம் என்ன வந்துச்சு அவங்களுக்கு, நெருக்கம், துன்பம், பாடு, வேதனை இதான் வந்துச்சு. ஆகையினால ஆனால் அந்த பாடு வேதனை விட்டு அவங்க விலகி போயிட்டாங்களா, பின்மாற்றத்தில் போயிட்டாங்களா? இல்லை. இன்றைக்கி ஒரு சில விசுவாச பிள்ளைகள் ஒரு சின்ன கஷ்டம் வந்துட்டால் கூட என்ன பண்ணுறாங்க, ஆண்டோட சமூகத்துக்கு வர்றதுக்கு அல்ல இப்போ என்ன பிரதர் பைபிள் படிச்சிங்களா, ஜெபம் பண்ணிங்களா, இல்லை பிரதர் ஒரே சோர்வாக இருக்குது பிரதர் அப்படின்னு சில வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை சொல்லுவாங்க. அதனால் சில சம்பவங்கள்னால என்ன பண்ணிடக்கூடாது, ஆண்டவரோடு உள்ள உறவை நம்ம விட்டுறக்கூடாது. ஆனால் அதே சோர்வாக இருக்கிறவங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டோம்பாங்க, குளிச்சிங்களான்னு கேட்டால் அதெல்லாம் செய்வாங்க, சரீரத்துக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. ஆனால் ஜெபம் பண்ணிங்களா, பைபிள் படிச்சிங்களான்னு கேட்டால் இல்லை பிரதர் ஒரே சோர்வாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. இந்த வசனத்தில் பாருங்கள், ஊழியக்காரங்களுக்கு அவ்வளோ பாடு உபத்திரம் வந்துச்சு. அவ்வளோ பாடு வந்தும் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. இந்த இடத்துல மனம் முறிவுன்னு இருக்கு பாருங்களேன். மனம் என்று ஆத்மாவோடு சம்மந்தப்பட்டது. ஆத்மாவில் இந்த நம்ம வாசித்த சங்கீதம் 143 என் இருதயம் தொய்ந்து போயிட்டுன்னு சொல்கிறான். இருதயம் ஆத்மாவோடு சம்மந்தப்பட்டது. இந்த மன முறிவை சத்துரு கொண்டுட்டு வருவான். ஏன்னா ஆத்மா எப்போதும் நம்முடைய சிந்தனை, யோசனை, எண்ணங்களோட சம்மந்தப்பட்டது. நம்முடைய எண்ணங்களில் சோர்வு அந்த இதை கொண்டுட்டு வந்துட்டோம்னா, சாத்தான் கொண்டு வந்துட்டான்னா நம்மளால் என்னமே எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அதையே சிந்திச்சுக்கிட்டு, அதையே யோசிச்சுட்டு, அதையே தியானிச்சுட்டு இருப்போம். ஆகையினால நம்முடைய எண்ணத்தில் எந்த சோர்வான காரியத்தை நம்ம கொண்டுட்டு வர விடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், அந்த மாதிரி சோர்வான நேரத்தில் பாசிட்டிவான காரியங்களை, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை, அவரோட வசனங்களை இன்னும் வெகு தூரம் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்னு சொல்லியிருக்கிறாருங்க. அவரோட திட்டம், தீர்மானத்தை நம்ம யோசிக்கணும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கண்டிப்பாக அந்த சோர்வு அடைஞ்சு நம்ம விழுந்து போக மாட்டோம். நம்மளை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துகிற காரியம் பெரிதாக இருக்கும். அதில் 8ஆம் வசனத்தில் பாருங்கள், 9ஆம் வசனத்தில் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது. கீழே தள்ளுனா கூட நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் என்ன பண்ணுவான், திரும்ப எழுந்திருப்பான். உடனே சோர்ந்து போய் விழுந்தே கிடக்க மாட்டான். இன்றைக்கி அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டால் கூட சோர்ந்து போய் கீழே விழுந்த மாதிரி திரும்ப எழுந்திருக்க பலன் இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்க அப்படி இருக்கக்கூடாது. தேவன் அவருடைய வார்த்தையினால் நம்மளை பலப்படுத்தி திடப்படுத்த வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். 2 தீமோத்தேயு 3:12. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கவனிச்சிங்களா? தேவபக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவபக்தியாக நடக்க மனசு வச்சாலே துன்பப்படுவார்களாம். ஆகையினால நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது நல்ல தெளிவாக நமக்கு தெரியுது. தேவபக்தியாக நடக்க மனசு வச்சாலே துன்பம் வரும்னா, கர்த்தருக்காக அவருடைய திட்டத்தை செய்ய, அவருடைய தீர்மானத்தை செய்ய, ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு செய்ய வைக்கிறது பெரிய காரியத்தை செய்ய என்ன வரும், நிச்சயமாக நடக்க மனதாக இருக்கும்போதே துன்பம் வரும்னா, ஆண்டோட காரியத்தை பெருசாக செய்கிறதுக்கு எழுப்புனீங்கன்னா நிச்சயம் அநேக துன்பங்கள் வரும். ஆனால் அந்த எல்லா துன்பங்களிலும் என்ன பண்ணுவார், ஆண்டவர் விடுவிச்சு உங்களை மீட்டு அந்த காரியத்தை உங்களை வச்சு செய்ய வைப்பார். ஆகையினால சோர்ந்து போய் விழுந்து மனம் அடிவாகி விழுந்து நம்ம கர்த்தருடைய காரியத்தை செய்யாதபடிக்கு இந்த உலகத்துக்குள்ளே போயிருக்காரு. இன்னும் அநேகர் பார்த்தீங்கன்னா விழுந்து போய் சோர்வான சூழ்நிலையில் கூட இருக்க மாட்டாங்க. திரும்பவும் உலகத்துக்கு பின்மாட்டத்தில் போய் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளால் கர்த்தரை விட்டு விலகி போகிறவங்க இருக்காங்க. ஆண்டவர் பிள்ளைகளாகிய நாம் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு ஒரு நாளும் போகக்கூடாது. தேவன் அவருடைய வார்த்தையினால் நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆமென். நீதி நிமித்தம் அந்த துன்பம் வந்தால் எப்படிப்பட்டவர்களாம், பாக்கியவான்கள்னால் என்ன, ரொம்ப ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் நீதி நிமித்தம் துன்பம் வந்தால் நம்ம என்ன ஆயிரும், உடனே மனம் குறுகி போய் சோர்ந்து போய் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் மற்றவங்கள் நம்மளை கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிடுவோம். ஆண்டவர்கள் அப்படி இருந்தால் ஃபயராக இருந்தேன் என்னாச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால்
நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை நினச்சி பரலோக ராஜ்யத்தை நம்ம அடையணும். அதற்காக தான் இந்த உலகத்தில் வந்திருக்கோன்னு அதை தான் நம்ம இலக்கை நோக்கி தான் பார்க்கணும். இலக்கை நோக்கி பார்க்குறவங்க எவ்வளோ துன்பம் சூழ்நிலை வந்தாலும், எவ்வளோ சோர்வு, எவ்வளோ அடிகள், எவ்வளோ விடுதல் வந்தாலும் திரும்ப எந்திரிச்சு ஆண்டவருக்காக போவாங்க. ஏன்னா அவங்களோட இலக்கு என்ன? நித்தியம், பரலோகம், அந்த ஆண்டவர் சித்தத்தை செய்கிறது. அதுதான் அவர்கள் இலக்காக இருக்கும். அப்படி இருக்கல எந்த ஒரு சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன துன்பம் ஆண்டவர் பிள்ளைகளை ஒரு நாள் என்ன பண்ணாது? விழுந்து போக வைக்க செய்ய முடியாது. ஆனால் விழுந்து போக வைக்க செய்கிற மாதிரி தான் அந்த உலகம் ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் நமக்கு நடக்கும். ஆனால் நம்ம இருதயத்தில் எப்போதும் ஆண்டவருடைய திட்டம், தீர்மானம், ஆண்டவருடைய வசனம், அந்த பாசிட்டிவான வேர்ட்ஸு, அந்த வாக்குத்தத்தங்கள் இதெல்லாம் நம்ம அறிக்கையிட்டு கொண்டிருக்கலாம். முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி சிந்தனையில் அந்த காரியத்தை நம்ம கொண்டு போகக்கூடாது. சோர்வான காரியங்களை அதிலிருந்து வெளிவர்ற வசனங்களையே நம்ம சிந்தையில் வச்சோம்னா நிச்சயமாக அந்த சிந்தனை, ஏன்னா சிந்தனையில் ஒன்று வந்துச்சுன்னா அது என்ன வரும்? வார்த்தையில் வரும். வார்த்தையில் வர்றதா நம்ம செயலில் செய்வோம். ஆகையினால சிந்தனையிலே நம்ம பாசிட்டிவான காரியத்தை, ஆண்டவர் வாக்குத்தத்தை, ஆண்டவருக்கு நமக்குன்னு வச்சுக்க பிரயாணம் வெகு தூரம்னு சொல்லியிருக்காரு பாருங்க, அந்த காரியத்தை நம்ம வச்சு செய்யணும்னு வச்சுருந்த அந்த திட்டத்தை, தீர்மானத்தை நம்ம நிறைவேற்றணும்னு நம்ம முடிவு எடுக்கிறப்ப அதுதான் நம்ம வாயில் வரும். அதுதான் நம்ம சரீரத்திலே செய்வோம். அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம், 16, 17. ஆனபடியினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. ஆமென். என்னவா அது நம்ம சோர்வு உண்டாக்குற காரியம், இந்த காரியம்லாம் என்ன ஆகுதான்? அது சீக்கிரத்தில் நீங்கள் போகுதான். ஆனால் இன்றைக்கி அது சீக்கிரத்தில் அது நீங்கிடும்னு நினைக்காம அதுதான் முடிவு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறதுனால தான் நம்மளால் திரும்ப எந்திரிக்க முடியல. உங்களுக்கு ஒரு வேளை இப்படிப்பட்ட பாடு, ஆத்மாவில் அந்த மனதளவில் துன்பம், வேதனை, சரீரத்துலேயும் ஏதோ வியாதி, பலவீனம், உபத்திரவம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? அது சீக்கிரத்தில் நீங்கள் போகுது. இந்த வார்த்தையை தான் நீங்கள் அறிக்கையிடணும். அது சீக்கிரத்தில் நீங்கிற இந்த காரியம், அது சீக்கிரத்தில் இதை என்னை விட்டு போயிடும், அது சீக்கிரத்தில் இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கும், அது சீக்கிரத்தில் நான் இன்னும் ஆண்டவருக்காக செய்ய போகிறேன், ஆண்டவருக்காக எழும்ப போகிறேன், நான் இப்படி இருக்க போகிறதில்லைங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் வாயினால் அறிக்கையிடணும். அப்படி உங்கள் வாயினால் அறிக்கையிடுறப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்ம ஒவ்வொருவரையும் அவரோட பலத்தினால இடை கட்டுவார். ஆனால் ஆண்டவர் சொன்ன மாதிரி சரீரம் பலவீனம் உள்ளது தான், ஆவி உற்சாகம் உள்ளது. இந்த வசனத்தில் பாருங்கள், எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகணுன்னா என்ன பண்ணணும்? எப்படி வெளியான மனுஷன் புதிதாகிறதுக்கு, ஃப்ரெஷ் ஆகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி ஆத்துமத்துக்குரிய அந்த வசனங்களை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இன்னும் புதிதாக்கப்படுகிற காரியங்களுக்காக ஜெபத்தில், வேத வாசிப்பில், அவருடைய தியானத்தில் நம்ம உட்காரப்ப நிச்சயமாக நாளுக்கு நாள் நாம் புதிதாக்கப்படுவோம். நாம் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுற அவருடைய வார்த்தையை நம்ம மனதில் வைக்காமல் இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம புறமான மனுஷன் அழிகிற மாதிரி சூழ்நிலை கூட வரும். ஒரு சிலர் நினைப்பாங்க, நான் ஆண்டவருக்காக இவ்வளோ காரியம் செய்கிறேனே, நான் ஆண்டவருக்காக எழும்பணும்னு நினைக்கிறேன், ஆண்டவருக்காக இவ்வளோ ஊழியத்தெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஏன் என் வாழ்க்கையில், என் உடம்புல, என் சரீரத்தில் இந்த வியாதி பலவீனம், ஏன் எனக்கு இந்த துன்பம், அதை நினைக்கவே கூடாது. புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அழிகிற மாதிரி சூழ்நிலை தான் உண்டாக்குவான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நம்மளை பலப்படுத்துகிறாரு. ஆகையினால தான் சரீரத்தை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. சரீரத்தை பற்றி கவலைப்படாதீங்க, உடைக்காக, உணவுக்காக கவலைப்படாதீங்கன்னு சொல்கிற தேவன் அந்த ஜீவனுக்காக கவலைப்படணும், நித்திய ஜீவனுக்கு போகிற ஜீவனுக்காக கவலைப்படுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஜீவன் நம்ம அங்கே போகணுன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தானே கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக செய்ய முடியும். அப்போ ஜீவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அந்த சரீரத்துக்கான தேவைகளை ஆண்டவரே சந்திப்பார். ஆகையினால அந்த ஒரு சோறுக்குள்ளார நீங்கள் விழுந்துடக்கூடாது. இதை கொடுக்குற தேவன், ஜீவனுக்கான காரியங்களை பார்க்குற தேவன், ஜீவனத்துக்கு வெளியில் புறம்பா இருக்கிற சரீரத்துக்கான தேவைகளை நிச்சயம் ஆண்டவர் உங்களை சந்திப்பார். அதை சந்தித்து நம்மளை பயன்படுத்துவார். ஒரு வசனத்தை படிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆமென். மன துக்கத்தினாலே என்ன பண்ணுமா? ஆவி முறிந்து போயிடுமா. மன மகிழ்ச்சி நமக்கு முகமலர்ச்சியை தரும். ஆண்டவர் பிள்ளைங்க முகமலர்ச்சி, அதாவது சரீரத்தில் வர்றது இங்கே மன மகிழ்ச்சி. மனம்னா ஆத்மாவில் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆத்மாவில் சிந்தனைகளை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படி மகிழ்ச்சியாக இருக்குன்னா, நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடந்தால், எல்லாமே நேர்மறையாகவே, நமக்கு தேவையானது சாதகமாகவே நடந்தால் கண்டிப்பாக நிச்சயம் மகிழ்ச்சியாக தான் இருப்போம். முகமலர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நெகட்டிவான காரியம் இருந்தாலும் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுதா? ஆண்டவர் பிள்ளைங்க நெகட்டிவான காரியம் வந்தாலும் என்ன பண்ணணும்?
மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். ஏன்னா உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆண்டோட வார்த்தை வந்து எப்போதும் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அது நல்ல ஔஷதமாக இருந்து நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்காது. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் தியானிக்கிறப்ப இருதய மகிழ்ச்சி அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம முகமலர்ச்சியும் என்ன பண்ணும், நிச்சயமாக கிடைக்கும். மன துக்கத்தினால ஆவி முறிந்து போகும். ஆவி என்பது நம்முடைய வார்த்தைகளோடு சம்மந்தப்பட்டது. நம்ம வார்த்தையில், அதாவது சரீரத்தில் துக்கம் வந்தால் நம்ம வார்த்தையில் என்ன பண்ணிடுவோம், சோர்வான வார்த்தைகளை, ஒரு குறைவான வார்த்தைகளை, எதிர்மறையான வார்த்தைகளே பேசுவோம். ஆவி எந்த நாளும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, முறியவே விடக்கூடாது. நம்முடைய வார்த்தை ஒரு கம்பீரம் உள்ளதா, கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளதா, ஒரு அந்த நோக்கம், அந்த திட்டம், அந்த இலக்கை நோக்கியதாகவே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நிச்சயமாக நம்ம விழுந்து போயிடுவோம். ஒரு பெரிய ஊழியக்காரர் அவரோட ஊழியத்தில் தொடர்ந்து திரும்ப திரும்ப துன்பம் வந்ததுனால சோர்ந்து போய் உக்காந்துட்டார். ஒரு நல்ல ஊழியத்துக்கு போகாமல் உட்காந்துட்டு என்ன மாற்றி சரீரப்பிரகாரமான தேவைகளும் குறைவாக இருந்துச்சு. அவர் ஊழியத்துக்கு போனாலும் பெரிய எதிர்ப்பாக இருந்துச்சு. இப்படியெல்லாம் ஒரே சோர்வாகவே இருக்குன்னு அவர் வந்து ஒரு ஓரத்தில் உட்காந்துட்டாரா. அப்போ அவங்க மனைவி எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்தோம், அவங்க ஆறுதல் அடையவே இல்லை. அந்த ஊழியக்கார மனைவி அவ்வளோ சொல்லி பார்த்து ஆறுதல் அடையாமல் இருக்கனா அவருக்கு ஒரு புத்தி புகட்டுறதுக்காக என்ன பண்ணாங்களாம், ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டாங்களாம். கருப்பு ட்ரெஸ் எதுக்காக போடுவாங்க, துக்கத்துக்காக. ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்களும் ஓரமாக உட்காந்து தலைவிரி கோலமாக உட்காந்துருந்தாங்களாம். அவர் சாப்பிட்றதுக்காக வந்துட்டு, ஏன் என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்க, ஏன் கருப்பு உடைய, துக்கமாக இருக்கிறேன், அதனால தான் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த ஊழியக்காரர்கிட்ட. ஏன் துக்கம், என்ன துக்கம், அதை இயேசுக்கு செத்து போயிட்டார்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவரை சிலுவையில் அடித்து கொன்னுட்டாங்க, அதனால தான் நான் துக்கமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அட பைத்தியமே, ஆண்டவர் வந்து ஏன் உயிர் தந்தது உனக்கு தெரியாதா, உயிர் தந்தானே உலகாலம் அவருடைய வல்லமையெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னார் அந்த ஊழியக்காரர் அந்த மனைவிக்கு. அப்போ அவர் தான் உயிர் தெழுந்துட்டார்ல, அப்படியே நீங்கள் துக்கமாக இருக்கீங்கன்னா தன் கணவனுக்கு பாடம் புகட்டுறதுக்காக அப்படி சொன்னாங்களாம். அப்போ தான் அவருக்கு உரைச்சி தான், ஆமாம், உயிர் தெழுந்த தேவன் அவரோட உயிர் தெழுந்த வல்லமை ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் மாத்திரம் இல்லை, இப்போவும் வல்லமையாக செயல்படுது. அப்படி உயிர் தெழுந்த தேவன் என் கூட இருக்கிறப்ப சத்திய ஆவியானவன் என்னை கரம் பிடித்து வழி நடத்துக்கப்ப நான் ஏன் துக்கமாக இருக்கணும் அப்படின்னு அந்த துக்கத்திலேருந்து மீண்டாராம். ஆண்டவர் பிள்ளைகள் இப்படி தான் எப்போதும் கர்த்தர் நம்மளோட இருக்கிறாருன்னு நினச்சா நிச்சயமாக என்ன பண்ண மாட்டோம், துக்கப்பட மாட்டோம். யாராவது துக்கப்பட்டீங்கன்னா கர்த்தரை நேசிக்கலை, கர்த்தரோட காரியத்தை நம்பலை, வசனத்தை விசுவாசிக்கலைன்னு தான் அர்த்தம். துக்கப்பட்டு அதிலே சோர்விலே விழுந்து கிடந்தீங்கன்னா, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க, துக்கப்பட மாட்டாங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆமென். தேவன் உயிருள்ளவராகையால் முற்று முடிய ரட்சிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அதாவது முற்று முடியனா, அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் அதோடு விட்டுட்டு போகிற தேவனில் முற்று முடிய என்ன பண்ணுறாரு, ரட்சிக்கிற தேவனாக இருக்குது. எவ்வளோ சோர்வு பாடுகள் வர்றப்பையும் அவர் என்ன பண்ணுறாரு, பவுல் அப்போஸ்தலர் வாழ்க்கையில் பவுல் சிலாவை அடித்து ஜெயிலில் போகிறாங்க, துன்பம் தான், வேதனை தான். அதனால் அந்த துன்பத்தில் என்ன பண்ணுறாங்களாம், துதித்து பாடினாங்களாம். சிறைச்சாலை அஸ்திபாரங்களாம் அசையும்படியாக, கேட்டெல்லாம் திறக்க முடியாது, என்ன பண்ணுறாங்களாம், துதித்து பாடினாங்களாம். அந்த துன்பத்து வழியாக என்ன பண்ணாங்க, அதை பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டாங்க, அதில் விழுந்து போகலை. ஆகையினால என்ன பண்ணுறாரு, இந்த வசனத்தின்படி ஆண்டவர் திரும்ப அவர்களை தூக்கி கட்டி எழுப்பி நிறுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதை நம்ம நினச்சி அந்த சோறு, ஆனால் பவுல் சிலவை அடித்து ஜெயிலில் போட்டு அவ்வளோ காயப்படுத்தி எப்படி அவங்களால மட்டும் துதித்து பாட முடிந்தது? ஏன்னா அவங்க இருதயத்தில் இந்த உலக காரியமோ இல்லை அவங்கள அடிச்சிட்டாங்களே அப்படிப்பட்ட காரியமோ எதுவுமே இருதயத்தில் கொண்டு வரல. அவங்க ஆண்டவருக்காக இன்னும் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரோட வல்லம் இதெல்லாம் நினைக்கிறப்ப என்ன பண்ணுச்சு, அந்த நேரத்தில் துதிக்கு. இப்போ நம்மளுக்கு அந்த நேரத்தில் அந்த துதி சத்தம் வருமா, முனகல் சத்தம், அந்த வேதனை, ஐயோ அம்மன் கத்துற சத்தம் தான் வந்திருக்கும் நம்மளாக இருந்தால். ஏன்னா ஆண்டவர் பிள்ளைங்க அந்த நித்தியத்துக்குரிய காரியங்களை யோசிக்கிறப்ப, ஆண்டவரோட வல்லமையை நினைக்கிறப்ப, அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் அவரோட கிருபையை நினைக்கிறப்ப, அவரோட திரளான இரக்கங்கள் மன்னிப்பை நினைக்கிறப்ப நிச்சயமாக கம்பீர சத்தம் தான் வரும். அப்போ ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார், நம்மளே பலப்படுத்துவார். இன்னும் ஒரு சிலர் வந்து சோர்வாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து சூழ்நிலையை காரணம் காட்டுவாங்க, மற்றவங்களை காரணம் காட்டுவாங்க. அதனால் நான் ஆண்டவர் பிள்ளைங்க ஒரு நாளும் சூழ்நிலையை காரணம் சொல்லக்கூடாது, மற்றவர்களையும் காரணம் சொல்லக்கூடாது. என்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு நீங்கள் நினைக்கணும். எவ்வளோ நெகட்டிவான காரியம் வந்தாலும் என்னால் சரி செய்ய முடியும், என்னால் நான் மாற முடியும். நான் இருதயத்தில் கொண்டு வந்தால் தானே அதெல்லாம் நம்மளை அமுக்குது. நான் எழும்பி பிரகாசிச்சா நிச்சயமாக எதுவும் என்னை தொடாது அப்படிங்கிற ஒரு மனதில் நம்ம தைரியத்தை, திடத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆமென். மனமகிழ்ச்சி நல்ல
ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். எலும்புகள் ஆவியோடு சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தேன். எந்த இடத்துலலாம் வேதத்தில் எலும்புன்னு வருதோ நம்ம உள்ளான மனுஷனோட ஆவியோடு சம்மந்தப்பட்டது. முறிந்த ஆவி எலும்புல உலர பண்ணும். மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதமான காரியங்களை. ஔஷதம்னா மருந்து. அந்த எந்த ஒரு பலவீனமோ எந்த ஒரு வியாதியோ அதிலிருந்து மீட்டு கொண்டு வர்ற மருந்து. அப்படிப்பட்ட மருந்தை நம்ம என்ன பண்ணணும், அடிக்கடி ஆண்டவர் வார்த்தையை சொல்லி நம்ம அறிக்கையிடணும். ஆண்டவர் வார்த்தை ஏதோ ஒரு சோர்வு பலவீன வேதனை வந்துட்டாலும் கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட அவருடைய தழும்புகளால் நான் குணமாகிறேன், அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறாரு. இப்படி அவரோட வசனத்தை சொல்லி 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 நம்ம வந்து அதை ஔஷதம் ஆக்கணும். அந்த ஔஷதம் இருக்குது ரெடியாக. இப்போ ஒருத்தர் வியாதியாகவே இருக்கிறான், அவனுக்கு உரிய மருந்து இருக்குது பக்கத்துலேயே, அவன் எடுத்து அதை சாப்பிடாம இருந்தானா அது யாரோட தப்பு? அந்த மனுஷனுடைய தப்பு தான். நமக்கு தேவையான மருந்து ஔஷதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை நம்ம பயன்படுத்தி அதிலிருந்து என்ன பண்ணணும், மீண்டு வரணும். மனுஷங்களோட வார்த்தையை மனுஷங்களோட காரியத்தை பார்க்கக்கூடாது. மனுஷங்க நெகட்டிவாக பேசுவாங்க. இப்போ ஒரு சிலர் வந்து லேசாக எனக்கு கை வலிக்குது, இடது கை வலிக்குது அப்படின்னு ஒரு சகோதரர் சொன்னாராம். அது சகோதரர் சொன்னதுக்கு இன்னொரு சகோதரர் என்ன பண்ணார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும், ஜெபம் பண்ணலாம், அல்லது நம்ம ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டார். அப்புறம் கொஞ்ச நாளில் அவர் அந்த கைவலியே இல்லாத மாதிரி ஆயிட்டார். ஆனால் இன்னொரு சகோதரன் என்ன பண்ணுறாரு, அவரும் தன்னோட இன்னொரு சகோதரர்கிட்ட இது மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் வலிக்குது அப்படின்னு சொன்னாராம். லெஃப்ட் ஹேண்ட் வலிக்குதுன்னு சொன்ன உடனே அந்த உலக பிரகாரமான ஒரு மனுஷன், ஐயோ லெஃப்ட் ஹேண்ட் வலிக்குதா, லெஃப்ட் ஹேண்ட் வலித்தாலே ஹார்ட்டில் ஏதோ பிரச்சனை, இப்படி தான் ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்ட் வலிக்குதுன்னு சொன்னார், அவர் திடீர்னு செத்து போயிட்டார் அப்படின்னு ஒரு நெகட்டிவான வேர்டை சொன்னதுனால அவர் மனசில் என்ன ஆயிடுச்சு, ரொம்ப ஒரு பாரப்பட்டு அவரோட அதே மாதிரி ஆஸ்பத்திரி போகிறப்ப என்ன ஆயிடுச்சு, அப்படிப்பட்ட காரியம் தான் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்களாம். எந்த ஒரு காரியமே நம்ம நெகட்டிவாக சிந்திக்க தான் அந்த காரியம், அப்படிப்பட்ட காரியங்களை அந்த ஜெல்ஸு எல்லாம் நம்ம சரீரத்தில் உருவாகி அந்த நம்ம சரீரத்தை என்ன ஆகும், பாலாக்கும். நம்ம பாசிட்டிவான காரியத்தையே நம்ம பேசணும், நெகட்டிவான காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, நம்ம பேசவே கூடாது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம சிலுவையில் தேவனுடைய காரியங்களை, நமக்கு வச்சுருக்க மீட்பை, அந்த வசனத்தை, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோங்கிற வசனத்தை இதெல்லாம் அறிக்கைறப்ப ஏன்னா நம்மளை உண்டாக்குறது ஆண்டவர் தான். நம்ம சரீரத்தில் வியாதி வந்தால் அது அவருக்கு தெரியாமல் வரப்போகிறது இல்லை. தலையில் உள்ள மயிர் கீழே விழுந்தாலே அவருக்கு தெரியும்னா இவ்வளோ பெரிய வியாதி வருது அவருக்கு தெரியாமல் இருக்குது இல்லை. அதை என்ன பண்ணணும், நம்ம விசுவாசத்தில் வசனத்தில் அறிக்கையிட்டு என்ன பண்ணணும், அதை மீண்டு வரணும். நிச்சயமாக மீண்டு வர முடியும். ஏன்னா உயிர்த்தெழுந்த வல்லமை இன்னும் செயல்பட்டு கொண்டு. அப்போ ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் சீசர்கள்லாம் போகிறப்ப எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, சுகம் கொடுத்தாங்க. அதே தேவன் தானே இப்பவும் இருக்கிறாரு, அதே வல்லமையுள்ள தேவன் தானே இப்பயும் இருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இந்த சூழ்நிலையை பார்த்து பயந்து ஒடுங்கி போய் ரொம்ப வேதனையான சூழ்நிலை. இன்னொரு சம்பவம் என்னென்னா, ஒரு 2 பேர் சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. அப்போ முடியாமல் போயிடுச்சுன்னா அவர் ஐயோ எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, ஏதோ அதிகமாகிடுச்சாட்டிருக்கு அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி கீழே விழுற மாதிரி மயங்கி விழுற மாதிரி நிலமை வந்துருச்சு. அந்த சகோதரர் தூக்கிட்டு போகிறாரு, அவருக்கு சுகர் தான். அந்த சகோதரர் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் 2 பேருமே செக் பண்ணுறாங்க. ரொம்ப மயங்கி விழுந்து ஐயோ அவ்வளோதான் என்னமோ ஆயிடுச்சுன்னு பயந்தார் பாருங்களேன். அவருக்கு 210 தானா. தூக்கிட்டு போய் சேர்த்தாரில் அவருக்கு 450 இருந்துச்சான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அவர் வந்து அந்த பயந்து அதிலே தான் என்ன ஆயிடுச்சு, அவங்களே தங்களோட சரீரத்தை வீணாக்கிக்கிறாங்க. ஆனால் அவர் எப்படி பிரதர் நீங்கள் 410 ஆனால் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னாக்கா, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணாது பிரதர், இது ஆண்டவரோடைய சரீரம், நான் ஆண்டோட ஒப்பு கொடுத்துருக்கேன், அனுதினம் அவரோட வசனத்தினால நான் நிரம்பிட்டு இருக்கேன், அனுதினமும் அவரோட வசனமாகி ஜீவ அப்பத்தை சாப்பிட்டுட்டு இருக்கேன், இது ஏறு இறங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை, அதை மைண்டுக்கு நான் கொண்டுட்டு வந்தால் தான் இவரை மாதிரி நான் விழுந்து கிடந்துருவேன் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் பிள்ளைங்க எப்போதுமே எதையுமே உங்கள் இருதயத்தில் கொண்டு வந்து உலக காரியத்தையோ இந்த எதிர்மறையான காரியத்தையோ சிந்தனைக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. சிந்தனையில் கொண்டு வந்தால் மீண்டும் மீண்டும் நம்மளை விழ வச்சிடும். இன்னொரு வசனத்தை படிக்கலாம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஆமென். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நம்ம வந்து சரீரப்பிரகாரமான ஆவிக்குரிய எலும்புகள்ன்றது ஆவிக்குரிய சம்பந்தப்பட்ட உள்ளான மனுஷனுக்குரியதுன்னு பார்த்தோம். எலும்புல புஷ்டியாக்குறதுனா என்ன பண்ணணும், நற்செய்தி எலும்புல புஷ்டியாக்கும். இப்போ நற்செய்தியை நம்ம கேட்கணும். அதாவது நேர்மறையான எண்ணங்களை, எதிர்மறையான எண்ணங்களை விட நேர்மறையான காரியங்களை நம்ம கேட்குறப்ப என்ன நிச்சயமாக புஷ்டி உண்டாகும். நற்செய்தினா என்ன, கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் வசனம், அவருடைய அடக்கம், மரணம், உயிர்த்தெழுதல், இதுதான் பெரிய நற்செய்தி. இந்த நற்செய்தி அது மாத்திரம் இல்லை, வேதத்தில் இருக்க எல்லா வசனமும் நமக்கு நற்செய்தி தான். இந்த நற்செய்தியை நம்மளை புஷ்டியாக்கும்படி என்ன பண்ணணும், அனுதினமும் இந்த நற்செய்தியை நம்ம சாப்பிட்றவங்களா இருக்கணும், இந்த நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்கிறவங்களா இருக்கணும், இந்த நற்செய்தியை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப நிச்சயமாக நம்ம வந்து புஷ்டி உள்ளவர்களாக தான் இருப்போம். புஷ்டி உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, கர்த்தருக்காக எழும்பி போராடுவாங்க, கர்த்தருடையக்காக யுத்தம் பண்ணுவாங்க, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற தைரியமாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை வச்சு தான் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை, திட்டத்தை, தீர்மானத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற முடியும்.
இல்லைன்னா நிச்சயமாக ஆண்டவர் பிள்ளைகளால் என்ன பண்ண முடியாது. இந்த ஒரு பலன் அவரோட வார்த்தையின் வல்லம் இல்லைன்னா ஊழியம் செய்யவே முடியாது. ஊழியம்னா ஒரு பெரிய சபையை நடத்துகிறதோ அல்லது மேடை பிரசங்கம் பண்ணுறதோ ஊழியம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடங்களில் பக்கத்தில் உங்களுக்கு கூட இருக்கிறவங்கள்ட்ட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். அது ஒரு பெரிய ஊழியம். அதுக்காக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி வச்சிருக்காரு. அதை கூட செய்ய முடியாதபடி தான் என்ன பண்ணுறான் சத்துரு இந்த நாளில் உலகத்தில் மனுஷங்களோட அந்த சோர்வான காரியங்களால் விழ வச்சிடறான். அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்காமல் கர்த்தருக்குரிய காரியங்களை வல்லமையாக எழுப்பி பிரகாசிக்க புஷ்டியாக இருக்க ஆண்டவர் பலப்படுத்தும்படி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க வேண்டும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அது உன் நாவிற்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். ஆமேன். அது என்று சொல்லப்பட்டிருக்குல்ல, அது எதுன்னு மேலே பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கணும். கர்த்தரோட பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறப்ப அது என்ன பண்ணுமா, நாபிக்கு ஆரோக்கியம். நாபினா உடலை குறிக்கிறது, நம்ம சரீரம். உன் எலும்புகளுக்கு நான் சொன்னேன் முன்னாடியே, எலும்புகள்னால் உள்ளான மனுஷனுக்குரியது, ஆவிக்குரிய சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தோம். நம்ம உள்ளான மனுஷன் பலப்படுவதற்கும் புறமான மனுஷன் சரீரம் பலப்படுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறப்ப என்ன பண்ண மாட்டோம், நம்ம சோர்ந்து போய் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இருக்க மாட்டோம். ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவரோட வார்த்தையினால் பலப்படுத்துவார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ அவங்கள வச்சு தான் அவரோட திட்டம் தீர்மானம் அவரோட சித்தத்தை செய்கிறதுக்கு பயன்படுத்த பெரிய பிளான் வச்சுருப்பார். அதை நம்ம போகிற வழியில் அனுதின வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்கிறப்ப ஆண்டவரே இன்றைக்கி என்னை வச்சு என்ன சித்தம் வச்சுருக்கீங்க, இன்றைக்கி நான் என்ன செய்யணும், இன்றைக்கி உங்கள் காரியத்தை நான் என்ன செய்யணும் நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபித்து ஒப்பு கொடுக்குறப்ப நிச்சயமாக அன்னைக்கு ஆண்டவர் காரியத்தை ஏதாவது செய்ய உங்களை பலப்படுத்துவார். யாரோ சோர்வில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை, ஔஷதமான வார்த்தையை சொல்லி அவங்க ஆவி முறிந்து போன நிலைமையில் இருந்தாலும் உங்கள் வார்த்தை மூலமாக அவங்க பலப்படும்படி ஆண்டவர் செய்வார். இப்படி தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு, அந்த கர்த்தருக்கு பயப்படுகிறவருக்கு இப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை, நாபிக்கு ஆரோக்கியம், சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை, எலும்புகளுக்கு ஊனுன்னா புஷ்டி, பலன், ஸ்ட்ரென்த், ஆவிக்குரிய பலன். இந்த ஆவிக்குரிய பலனை ஆண்டவர் அவர்கள் பிள்ளைகளுக்கு தருகிறார். இது எப்போ கிடைக்கும், நம்ம இந்த ஆவிக்குரிய பலன் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறப்ப தான். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறதுனா கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து, அவருடைய வசனத்துக்கு பயந்து வாழணும். அவருடைய வசனத்துக்கு பயந்து வாழணுன்னா என்ன பண்ணணும், அவருடைய வசனம் நமக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் இது பிடிக்காத ஆண்டவருக்கு, இது அவருக்கு பிரியமில்லாதது செய்கிறேங்கிறத நமக்கு தெரியும். எப்போ தெரியும், நம்ம உட்காந்து வேதத்தை படித்து தியானிக்கிறப்ப தான் இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கிறார். இந்த காரியம்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. வசனத்தை படிக்கலே வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி படிக்கணும், தியானித்து படிக்கணும். வசனத்தில் படிச்சுட்டு வர்றப்ப இந்த காரியம் என்கிட்ட இருக்கா, அந்த காரியம் ஆண்டவரே இந்த காரியம் எனக்கு பிரியமில்லாத காரியம் என்கிட்ட இருக்குது, இதை நான் எடுத்துப்பட உதவி செய்யுங்க. இப்படி ஆவியானவரோடு பேசி நீங்கள் படிக்கிறப்போ நிச்சயமாக அந்த ஒரு ஆவிக்குரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பலத்தினால நீங்கள் தேவனுடைய காரியத்தை சித்தத்தை செய்ய தேவன் உங்களை பலப்படுத்துவார். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம். வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஆமென். இந்த வசனத்தில் பாருங்கள், நம்மளோட எலும்பு உலர்ந்து போகிறது, பலன் குறையிறது எதனாலன்னு இந்த வசனம் சொல்லுது, அக்கிரமத்தினால. தேவன் நம்ம அக்கிரமமே செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அக்கிரமத்தினால என்ன பண்ணுவார், பலன் குறைய பண்ணுவார். ஏன்னா தேவன் ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்தினால நிரப்புறாரு. அந்த பலத்தை எதனால் நம்ம குறைச்சிக்கிறோன்னு, அக்கிரமத்தினால. அக்கிரமமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமான காரியத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நமக்குள்ளார அனுமதிக்கிறதுனால தான் என்ன பண்ணுது, பலன் குறைஞ்சி போயிடுது. பலன் குறைஞ்சிட்டா நிச்சயமாக ஆட்டோமேட்டிக்காக சோர்வு வந்துடும். இதுலேயும் ஆவிக்குரிய பலன் இருக்குது, சரீர பலன் இருக்குது. எலும்புகளுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது, எலும்புகளில் உலர்ந்து போகிற ஒரு நிலைமை. எலும்புகள் உலர்ந்து போயிட்டு அக்கிரமத்தினால என் பலன் குறைந்தது. ஆவிக்கிற பலன் என்ன ஆகிடுது, குறைந்து போயிடுது. எப்போ, அக்கிரமத்தினால. அதனால் இது அக்கிரமங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆத்மாவோடு சம்மந்தப்படுது, நம்முடைய சிந்தனையோட எண்ணத்தோட. இது நம்ம எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தியானிக்கிறோமோ அதை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும், இல்லை அதையே வாயில் பேசுகிற மாதிரி வந்துடும். ஆகையினால அந்த அக்கிரமணம் வாழ்க்கையில் இல்லாதபடி பார்த்துக்கொள்வோம். யார் வாழ்க்கையாவது உங்களுக்குள்ள, நான் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வந்த புதுசில் நல்லா உற்சாகமாக ஃபயராக இருந்திருப்பீங்க, ஆண்டவருக்காக நிறைய செய்யணும்னு. ஆனால் எதுவுமே செய்யாமல் நான் இப்படியே இருக்கிறேனே, நான் எந்த ஒரு காரியம் என்னை வச்சு செய்யலையே ஆண்டவர், நான் ஏனோ தானோன்னு மற்ற உலகத்தாரை போல தானே இருக்கிறேனே நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பாருங்கள். ஏதோ ஒரு அக்கிரமம், தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு அக்கிரமான காரியம் உங்களுக்குள்ளே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் என்ன பண்ண முடியல, அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களை வச்சு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியல. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே என்னோடய பலன் குறையிறதுக்கு, என்னோடய ஊனில் பலன் குறையிறதுக்கு, என்னோடய எலும்புகளை பலன் குறையிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காரப்ப ஆவியானவர் தெளிவாக உங்களுக்கு உணர்த்துவார். இந்த அக்கிரமம்
தேவையில்லாத வார்த்தைகளை பேசினது, அல்லது இருதயத்தில் சிந்தனையில் நான் எந்த ஒரு தவறும் செய்யலை, சிந்தனையில் தான் நினச்சேன் அப்படின்னா அதுவும் பெரிய அக்கிரமம் தான். ஆத்மாவை கலங்கப்படுத்துகிற அசுசிப்படுத்துகிற காரியம் அந்த சிந்தனையாக இருந்தாலும், அல்லது சரீரத்தில் நீங்கள் செயல்பாட்டில் எதுவும் செய்தாலும் ஆவியானவர் தெளிவாக உணர்த்துவார். தெளிவாக உணர்த்தும் போது அந்த அக்கிரமத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் சரீரம், உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உள்ளான மனுஷன் புறமான மனுஷன் பலமடையும். நீங்கள் ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கலாம். அப்படி ஆண்டவர் சமூகத்தில் உட்காராமல் இருந்தால் இருக்கிற மாதிரியே இருக்க வேண்டியதான், எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதே வேஸ்ட்டுங்கிற நிலைமைக்கு வந்துடும். இன்றைக்கி நிறைய ஆவிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. எதுக்காக ரட்சிக்கப்பட்டோம்? இருக்கிற நிலைமையிலே இருக்கிறோம். ஒரு வளர்ந்து பெருகிற அல்ல ஆண்டவர் சித்தத்தை செய்யலை, ஆண்டவருக்காக எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை, ஒரு இருதயத்தில் மெய்யான சந்தோஷம் சமாதானம் இல்லை, ஏனோ தானே உலகத்தாரப்புற வாழ்கிறோம்னா ஏதோ ஒரு அக்கிரமம் இருக்குது. அதை நீங்கள் அறிக்கிட்டு விட்டுப்படும் போது தான் தேவன் என்ன பண்ணுவார்? உங்கள் ஆவி ஆத்மாவில் சரீரத்தில் பலப்படுத்துவார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. ஆமென். இந்த வசனத்தில் பாருங்கள், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. நம்ம சோர்ந்து போகாமல் இருக்குது தேவனுடைய இரக்கம் ஒரு காரணமாக இருக்குது. இரக்கம்னா ஏதோ ஒரு பாவத்தை செய்து அதுக்குரிய தண்டனை செலுத்தி அடித்து அதிலேயே நிப்பாட்டிடுறதில்ல. இறக்கம் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு? எப்படி பின்மாற்றத்தில் போன அந்த இளைய குமாரன் திரும்பி வர்றப்ப தகப்பன் ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு திரும்ப உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி பாதங்களுக்கு பாதரட்சியை கொடுத்து நல்ல முத்திரை மோதிரத்தை கொடுத்து எப்படி ஒரு பெரிய விருந்து பண்ணாரோ அதேமாதிரி ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார்? சோர்ந்து போகச்சாமல் அந்த இளையகுமார் திரும்பி வரப்போ சோர்ந்து போகிற நிலைமையில் வந்தான். ஏன்னா அங்கே சாப்பாட்டுக்கும் வழி இல்லை, பலனோட ஆவிக்கிற பலனும் இல்லை, சரீர பலனும் இல்லாமல் வந்தான். எப்படி தகப்பன் ஏற்றுக்குவாரோ ஏற்றுக்கலையோ ஏற்றுக்க மாட்டாரோன்னு தெரியாமல் நிலைமையில் வந்தான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த தகப்பன் என்ன பண்ணுறாரு? கூப்பிட்டு அவனுக்கு பெரிய விருந்து பண்ணி பலப்படுத்துகிறார். அதே வேலையை தான் ஆண்டவர் செய்கிறாரு. அது எதனால் செய்கிறாரு? இந்த வசனத்தின் படி பாருங்கள். இரக்கம் பெற்றிருப்பதால் தேவனுடைய பிள்ளைகள் இரக்கம் பெறுவதற்காக கர்த்தர் எப்போது சித்த உள்ளவராக இருக்கிறார். அவர் இரக்கங்களின் பிதான்னு வசனம் சொல்லுது. இரக்கமுள்ள தகப்பன். நீ தப்பு செஞ்சுட்டு அவ்வளோதான் நீ போயிடுன்னு அடித்து விரட்டுற தேவன் இல்லை, மறுபடியும் நம்மளே சேர்த்துக்கொள்கிறார். எப்படி நம்ம அந்த அக்கிரமத்தை அறிக்கிறப்ப திரும்ப சேர்த்துக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வச்சு அவருடைய சித்த திட்ட தீர்மானத்தை செயல்படுத்த நம்மளை பயன்படுத்துகிறாரோ அதே போல் நம்முடைய எந்த ஒரு அக்கிரம காரியமாக இருந்தாலும் அவருடைய இறக்கம் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம்? நாம் மீண்டும் இந்த நிலையில் நிற்கிறோம். அவரோட இறக்கம் இல்லைனா என்றைக்கும் நம்ம அழிந்து போயிருப்போம், அல்லது சோர்ந்து போய் பலவீனத்தில் விழுந்து போன நிலைமையில் போயிருப்போம். சோர்ந்து போகாமல் இருக்க அவருடைய இறக்கம், அவருடைய இறக்கத்தின் வார்த்தைகள் கிடைக்கிறதுனால தான் நம்மளால் இன்னும் வரைக்கும் நம்மளால் நிலைச்சி நிற்க முடியுது. இந்த காரியத்தை நம்ம செயல்படுத்துறதுக்கு ஆவியான ஒரு உதவி செய்யும்படி நம்ம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். சரி, நம்ம பார்க்கலாம் அடுத்த வசனத்தை. இந்த இன்னொரு வசனம் இருக்குது. நன்மை செய்தலில் என்ன வரும்? சோர்வு வரும். நன்மை செய்தலில் சோர்ந்து போகாமல் இருங்கன்னு ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக எச்சரிக்கிறாரு. நன்மை செய்தலில் என்ன வருமா? சோர்வு வருமா? அதாவது என்ன தான் எவ்வளோ நான் நன்மை செய்கிறேன், அதுக்கான காரியமே எதுவுமே நடக்கலையே, அல்லது சுவிசேஷம் நான் அவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் எந்த ஒரு செயல்பாடும் ஒரு பெரிய வெளிச்சமும் எனக்கு வரலையே, எந்த ஒரு அற்புதமும் நடக்கலையே, அல்லது எந்த ஒரு ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குள்ளே வரலையே அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. நிச்சயமாக என்னைக்கா இருந்தாலும் நம்ம விதைத்த விதை ஒரு நாள் உறங்காது. அந்த விதை அவர்களுக்கு கிரியை செய்து அவர்களை எழுப்பி நிச்சயமாக மீட்டு கொண்டுட்டு வரும். அப்படி நம்ம சுவிசேஷ விதையை சொல்கிறதே ஒரு பெரிய நன்மை. இந்த நன்மையை என்ன பண்ணணும்? நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளைய பயன்படுத்துவார். அதில் சோர்வு, அதாவது ஒரு செடி வச்சுட்டா அது உடனே வளர்ந்து கனி கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்குரிய நாள் வரப்போ நிச்சயமாக கனி கொடுக்கும். இந்த நாளில் உடனே பலன் கிடைக்கலங்கிறதுனால நம்ம சோர்ந்து போயிடுவோம். அப்படி இல்லாமல் நம்ம நன்மை செய்யல சோர்ந்து போகாமல் நிறைய நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நன்மைங்கிறது மற்றவங்களுக்கு கஷ்டத்தில் உதவுறது மாத்திரம் இல்லை, தேவனுடைய வார்த்தையை, நன்மையான சுவிசேஷத்தை, நன்மையான காரியத்தை, இந்த பூர்ணமான வரத்தை பற்றி ஜனங்களுக்கு சொல்கிறதே ஒரு பெரிய நன்மை. இந்த நன்மை என்ன பண்ணணும்? நம்ம தொடர்ந்து செய்யணும். இந்த நன்மை செய்கிறதுல என்ன பண்ணிடக்கூடாது? நம்ம ஒரு நாளும் சோர்ந்து விழுந்துடக்கூடாது. அப்படி சோர்ந்து போகிறப்ப நிச்சயமாக சாத்தான் அந்த இடத்துல பலன் கொண்டுருவான். நாம் சோர்வு ஆனாலே அவன் என்ன பண்ணுவான்? பலன் ஆகிடுவான். ஏன்னா அப்போ தான் நம்மளை மேற்கொண்டு அவனோட காரியத்தை எல்லாம் திட்டம் பண்ணலாம், தீர்மானம் பண்ணலாம், அவனோட காரியத்தை செயல்படுத்தலான்னு. அதனால் நம்ம சோர்வுக்கு இடம் கொடுத்தா சத்துருவுடைய சித்தம் தான் நடக்கும். நம்ம பிதாவோட சித்தம் நடக்காதுங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம சோர்ந்து போக மாட்டோம். ஏன்னா நம்மளோட பிதாவோட சித்தம் நிறைவேறதுக்காக தானே நம்ம பலப்படுறோம், நம்ம இவ்வளோ தூரம் பிரயாசப்படுறோம். ஆகையினால தேவன் பலப்படுத்தும்படி ஆவியான கர்த்தரை ஒப்புரப்ப நிச்சயமாக நம்மளே தேவன் பலப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28 31 வரை வாசிக்கலாம். ஏசாயா 40:28. பூமியின் தடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன்
இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அடுத்தது ஒரு 29-30. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். 31 வரைக்கும் படிங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடைந்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமாம், இந்த வசனத்தில் பாருங்கள். 29 சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். தேவனுடைய செயலே இதுதான். சோர்ந்து போகிற நேரத்தில் என்ன பண்ணுவார்? அவர் பலன் கொடுக்குறாரு. அவரோட பலன் குறையும் போது நிச்சயமாக அவரோட சித்தத்தை செய்ய முடியாத மாதிரி நம்ம விழுந்து போயிடுவோம். அவர் என்ன பண்ணுவார்? சோர்ந்து போகிறப்ப பலன் கொடுக்குறாருனா பலன் கொடுப்பார். எப்போ கொடுப்பாரு? எங்கே பலனை கொடுக்குறாரோ அந்த அவரோட இடத்துக்கு, அவரோட சமூகத்துக்கு, ஜபத்துக்கு, வேத தியானத்துக்கு நம்ம போகிறப்ப தான் அந்த பலன் கிடைக்கும். அதாவது இந்த வசனத்தில் பாருங்கள் 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புது பலன் அடைந்து. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தான் அந்த புது பலன் கிடைக்கும். ஆனால் அந்த நாளில் நம்ம கர்த்தருக்கு காத்திருக்காம உலக பிரகாரமான வேலையை, நம்ம வேலை, நம்ம ஊழியம் இல்லை, நம்மளோட வேலை, உலக பிரகாரமான சாப்பாடு, நம்ம குடும்பம், இதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் நிச்சயமாக என்ன பண்ணாது? அவரோட பலன் கிடைக்காது. கர்த்தருக்கு காத்திருக்குன்னா அவரோட சமூகத்தில் என்ன வேலை இருந்தாலும், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும், ஆண்டோட காலத்துக்கு, தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு, ஜபத்துக்கு, வேத வாசிப்பு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறப்ப நிச்சயமாக அவரோட பலத்தினால இடை கட்டுவார். எவ்வளோ நீங்கள் முதியவராக இருந்தாலும், இதுக்கப்புறம் நான் இவ்வளோ வயசாகிடுச்சின்னு ஆண்டவருக்காக இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன், என்னை வச்சு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு நீங்கள் நினைக்க வேணாம். என்னால் நடக்கக்கூட முடியல, நான் எப்படி செய்வேன்னு நீங்கள் நினைக்க வேணாம். ஆண்டவர் வந்து உங்களுக்குள்ளே பலனை கொடுத்து உங்களை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வைப்பார். இங்கே முந்தின வசனத்தில் பாருங்கள் 30 இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். வாலிப பிள்ளைங்களே என்ன பண்ணுவாங்களாம்? இடறி விழுவாங்களாம், சோர்ந்து போவாங்களாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? புது பலன் அடைந்து செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். செட்டைகளை எடுத்து இப்போ பறவை பறக்குதுன்னா எங்கே போகிறதுக்காக பறக்கும்? கீழே சுற்றி தீரத்துக்காக தான் பறக்குமா? உயர போகிறதுக்கு, ஆண்டோர் சித்தத்தை, திட்டத்தை, தீர்மானத்தை நிறைவேற்று. உங்களுக்கு குறித்து ஆண்டோர் உயரமான ஒரு திட்டத்தை, உயரமான ஒரு காரியங்களை, பெரிய காரியங்களை, பெரிய ஊழியத்தை ஆண்டவர் வச்சுக்கிறாரு. அதை செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? தேவ சமூகத்தில் உட்காரணும். உட்காரப்ப நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய வசனத்தினால, அவருடைய பலத்தினால, அவருடைய வார்த்தையினால் என்ன பண்ணுவார்? நம்மளை பலப்படுத்துவார். அப்போ நிச்சயமாக அந்த பலன் வந்து நம்மளை வழி நடத்துகிற அளவுக்கு நம்மளை கொண்டு போகும். நம்ம விழுந்து போக மாட்டோம். கடைசியாக ஒரு வசனத்தை நம்ம வாசித்து முடிக்கலாம். ஏற்கனவே படித்ததா 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கடைசி பாகத்தை பார்ப்போம். கடைசி லைன் 1 ராஜாக்கள் 19:7 பின்பாகம். பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, நம்ம பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் நிறையா இருக்குது. நம்ம போக வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. நம்மளை விட்டு ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியம் நிறையா இருக்குது. அவருடைய சித்தத்தை, திட்டத்தை, தீர்மானத்தை செய்ய, அவருடைய வேலையை செய்ய, அவர் சொன்னபடி இந்த உலகத்தில் வாழ, அவர் சொன்னபடி வாழ்ந்து உலகத்துக்கு முன்மாதிரியாக நம்ம வாழ்ந்து காட்ட, இது வந்து பிரயாணம் வெகு தூரம். நம்ம வந்து முடிஞ்சு போச்சு நம்ம நினைக்கக்கூடாது. நிறையா வச்சுருக்கிறாரு. அதை செய்கிறதுக்கு தேவ பலனை நம்ம பெறணும். தேவ பலன் பெற்றாதான் அந்த வெகு தூர பிரயாணத்தில், மோட்ச பிரயாணத்தில் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கோம். எப்படி கானான் தேசத்துக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தை வழி நடத்தப்பட்டாங்களோ, அதே போல் பரம கானானாகிய நித்தியத்துக்கு நம்ம போகிறதுக்கு இந்த நாட்களில் உலக பிரகாரமாக வனாந்திரத்தில் நம்ம வழி நடந்துகிட்ருக்கோம். இந்த வனாந்திரமான வாழ்க்கையில் அநேக சோர்வு வரும். ஆனால் ஆண்டவர் பிள்ளைகள் ஒரு நாள் முறுமுறுக்கக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுத்தனால தான் என்ன பண்ணாங்க? நித்தியத்துக்கு போக முடியாமல் வழியிலே இடறி விழுந்து அநேகர் அழிந்து போனாங்க. 2 பேர் தான் போனாங்க, யோசுவா, காலேபு. இந்த 2 பேர் தான் அங்கே ஆண்டவர் சமூகத்துக்கு போனாங்க. ஆனால் மற்ற மனுஷங்களாம் அழிந்து போனாங்க. எதனால்? முறுமுறுத்தாங்க. எதுக்காக முறுமுறுத்தாங்க? இந்த கொஞ்சம் கஷ்டம், இந்த கொஞ்சம் துன்பம், இதிலேயே சோர்ந்து போய் உடனே விழுந்து போயிடுது. அதனால தான் என்ன பண்ண முடியல? அவங்க நித்திய பரமகானனுக்கு வந்து சேர முடியல. நம்ம இந்த நடக்க வேண்டிய வெகு தூர பிரயாணத்தில் தேவன் நம்மை பலப்படுத்த முடியும். அதனால் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஒவ்வொரு தலையை தாழ்த்தி ஜெபிப்போம்.